கிறிஸ்துவுக்குள் பிரியமான செல்ல குழந்தைகளுக்கு அன்பின் நல்வாழ்த்துக்கள். இன்று ஜூலை மாதம் 3ஆம் நாள். இன்னைக்கு தேவன் உங்களோட பேசுறதுக்காக ஒரு விசேஷமான பரலோக மன்னாவை கொடுத்திருக்காங்க. இன்றைய மன்னா எரேமியா 31ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். நான் என் நியாயப்பிரமாணத்தை அவர்கள் உள்ளத்திலே வைத்து அதை அவர்கள் இருதயத்திலே எழுதி நான் அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்கள் என் ஜனமாய் இருப்பார்கள். இதற்கான விளக்கம், வரவிருக்கும் தேவனுடைய ராஜ்யத்துல பூமியில் உள்ள மனுஷங்க எல்லாரும் தங்களுடைய சொந்த அனுபவங்கள் மூலமாகவும் நல்ல முன்மாதிரிகள் மூலமாகவும் அன்பான சீர்திருத்தங்கள் மூலமாகவும் தேவனுடைய வழியை கத்துக்குவாங்க. அப்படி அவங்க கத்துக்கும் போது தேவனுடைய நியாயப்பிரமாணம், அதாவது அவருடைய அன்பு ஒவ்வொரு மனுஷனுடைய நற்குணமாகவும் அவர்களுடைய சுபாவமாகவும் மாறிடும். தேவனுடைய பிரமாணங்களோட ஒத்து போய் அதுக்கேற்றபடி சமத்தா வாழ்றதுதான் அந்த ராஜ்யத்துல மனுஷங்களுடைய இயல்பான வாழ்க்கையாகவும் அவங்க ஆசைப்படும் நல்வழியாகவும் இருக்கும். அந்த நல்ல காலத்துல இந்த உலகம் முழுவதும் எப்படிப்பட்ட மனுஷங்களால நிரப்பப்பட்டிருக்கோன்னு தெரியுமா? என் தேவனே உங்களுக்கு பிரியமானதை செய்ய விரும்புறேன்னு சொல்லி தங்கள் இருதயத்துல மனசார சொல்ற நல்ல மனுஷங்களால இந்த பூமி முழுசும் நிறைஞ்சிருக்கும். அதனால குழந்தைங்களே, தேவனுடைய பிரமாணங்கள் நம்மள பயமுத்துறதுக்காக அல்ல, நம்ம இருதயத்தை அழகாக்குறதுக்காக தான் கொடுக்கப்பட்டிருக்கு. நம்மளும் இப்பல இருந்தே தேவனுடைய வார்த்தைகளை நம்ம இருதயத்துல ஆசையோட ஏத்துட்டு அவருக்கு பிரியமான காரியங்களை செய்யற நல்ல பிள்ளைகளா வாழ பழகிக்கலாம். செல்ல குழந்தைங்களே, இந்த மன்னாவை இன்னும் தெளிவா புரிஞ்சுக்க உங்க பைபிளை எடுத்து எசேக்கியேல் 11ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிங்க. இன்னைக்கு முழுதும் தேவனுடைய பிரமாணங்களால நம்மளுடைய இருதயத்தை அழகாக்குறத குறிச்சு மனசுக்குள்ளே தியானம் பண்ணுங்க. ஓகே குட்டீஸ், இன்னைக்கு இந்த மன்னாவோட சந்தோஷமா இருங்க. இன்னைக்கு நைட் ஒரு சூப்பரான வேதாகம கதையோட நம்ம சந்திக்கலாம். எப்பவுமே தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் பிடிச்ச சமத்து பிள்ளைங்களா இருங்க. God bless you. Bye.